வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எந்த ஒரு வேலை செய்கிறது இருந்தாலும் அதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். ஒரு தேர்வுக்கு போகிறோன்னா அதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். ஒரு விளையாட்டுக்கு போகிறோம்னா அதுக்கு பயிற்சி எடுக்கணும். திடீர்னு நம்ம போய் எனக்கு அந்த வேலை தெரியும் அப்படின்ட்டு செஞ்சால் சரி வராது. ஏதோ செய்கிறோம் இல்லையா, நம்ம நினச்ச ரிசல்ட்டு கிடைக்காது. எப்படி இந்த ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க பாருங்கள், கேளுங்க. அந்த பையனுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப விருப்பம். ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப விருப்பம். நிறைய ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசு வாங்கியிருக்கான். அதில் அவனுக்கு ஃபேவரெட் என்னென்னா லாங் ஜம்ப். அவனுக்கு ரொம்ப ஃபேவரெட். அவன் கலந்துக்கிட்ட லாங் ஜம்பில், அந்த லாங் ஜம்ப் போட்டியில் அவன் எத்தனை தடவை கலந்துருக்கணும் அத்தனை முறையும் அவன் ஜெயிச்சிருக்கான். ஒரு முறை கூட அவன் தோற்றதே கிடையாது. ஃபஸ்ட்டு வருவான், அப்படி தவறிச்சுன்னா செகண்ட் வந்துடுவான். தோற்றதே கிடையாது அவன். அதனால் அவனுக்கு அது மேலே ஒரு காதல், எது லாங் ஜம்ப் மேலே. அப்போ ஸ்கூல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்போது இப்போ இல்லை, இப்போ எப்படின்னு தெரியல, முன்னெல்லாம் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று வைப்பாங்க. ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரே நாளில் வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் டேக்கு அன்னைக்கு, ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கே அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வைக்காமல் அதுக்கு முன்ன நாளில் ஒன்று ஒன்றா வச்சுருவாங்க. ஒரு நாள் 100 மீட்டர்ஸ், ஒரு நாள் 200 மீட்டர்ஸ், ஒரு நாள் 1500 மீட்டர்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஹை ஜம்ப்பு, இது மாதிரி வச்சுருவாங்க. கடைசி நாள் அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அல்லது 1-2 ஃபைனல் மட்டும் இருக்கிறத 1-2 ஃபைனல் மட்டும் அன்றைக்கி கடைசி நாள் வைப்பாங்க. ஏன்னா எல்லா விளையாட்டும் ஒரே நாளில் செய்ய முடியாது இல்லையா, போட்டி வைக்க முடியாது இல்லையா. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒன்று வச்சு கடைசி நாளில் அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் அப்பப்போ கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்ச உடனே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு கொடுத்துறாங்க. அப்போ அப்படி பண்ண மாட்டாங்க. கடைசி நாளாக ஒரு நாள் அந்த ஸ்போர்ட்ஸ் அன்றைக்கி, ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் மேலே போட்டு தலைவர் யாராச்சும் கூப்பிட்டு வச்சு அவங்கள ஒரு மணி நேரம் அறுக்க வச்சு அவர் இதெல்லாம் பேசுவார். சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தாருன்னா அப்படி பேசிகிட்டே இருப்பார். பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூலில் இன்றைக்கி லாங் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாங் ஜம்ப்பு போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப குஷி. லாங் ஜம்ப் இன்றைக்கி இருக்குது, நம்ம இன்றைக்கி எப்படியும் அதை கலந்துடல, அதில் ஜெயிச்சிடலாம், ஃபஸ்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சாயந்தரம் ஸ்கூல் விட்ட உடனே ஓடுறான், கிரவுண்டுக்கு போகிறான். கிரவுண்டில் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பிடி மாஸ்டர், அப்போ பிடி மாஸ்டர் இருக்கார். அதனால் 2-3 டீச்சர்ஸுங்க இருக்காங்க. அளவு எடுக்கிறதுக்கு டேப் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கோலெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது கிரவுண்டு. சரி, யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு கலந்து வச்சு ஒவ்வொருத்தங்களையாக ஜம்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜம்ப் பண்ணும்போது இவனுடைய டர்ன் வருது. நம்ம பையன், நம்ம கதாநாயகனுடைய டர்ன் வருது. அவன் ஜம்ப் பண்ணுறான். அவன் ஒரு 10 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு கோடு போட்டு இது தாண்டுறவங்களாம் ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு செலக்ட் பண்ணுவாங்க. இவனுக்கு சாதாரணம் அது. ஏன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் வரோம் இல்லையா, அதனால் அவனுக்கு சாதாரண விஷயம். அதை போய் தாண்டுவான். ஆனால் தாண்டும் போதே அவனுக்கு ஏதோ ஒரு உறுத்தல், சரியாக ஜம்ப் பண்ணாத மாதிரி ஒரு உறுத்தல் இருக்குது. சரி, ஃபஸ்ட் ரவுண்டில் அவன் செலக்ட் ஆகிடுறான். நிறைய பேர் தான் கழிச்சு விட்றாங்க. அப்புறம் மீதி ஒரு 6-7 பேர் தான் இருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு அந்த கோடையை எடுத்துருவாங்க. முன்னால் சும்மா சாதாரண செலெக்ஷனுக்கு போட்ட கோடையை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யார் அதிகமாக தாண்டுறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி தாண்டும்போது இவன் தாண்டுறான். எல்லாம் ஒவ்வொருத்தங்களாம் தாண்டிட்டு இருக்காங்க. நம்ம கதாநாயகன் அந்த குட்டி பையனும் தாண்டுறான். தாண்டும் போது அவன் ஒரு 12 அடிக்கு குறி வைக்கிறான், எய்ம் வைக்கிறான். ஆனால் அவன் எய்ம் வைக்கிற இடம் வரலும் அவனால் தாண்ட முடியல. ஏன்னு அவனுக்கு புரியல. அவனுடைய உடம்பு ஒத்துழைக்கலை. கால் சதை, எலும்பு இதெல்லாம் ஒத்துழைக்கலை. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன நம்ம அங்கே தாண்டலாம், 12 அடிக்கு தாண்டலான்னு நினச்சா இது 10 அடிக்கு தானே வருது, தாண்ட முடியுது என்ன அப்படின்ட்டு அவனுக்கு
கொஞ்சம் குழப்பமாயிடுது. சரி அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த ரவுண்டு, அந்த ரவுண்ட்லேயும் அவன் செலக்ட் ஆகிடுறான். அடுத்த ரவுண்டு ஒரு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த ரவுண்டில் பார்க்கும்போது அதே மாதிரி தான். அதில் 2 முறை ஜம்ப் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் பண்ணும்போது அவன் போய் ஜம்ப் பண்ணுறான். ஒரு 13-14 அடி ஜம்ப் பண்ணுறான். அது அவனுடைய எய்ம் இல்லை. ஒரு 15 அடியாச்சும் ஜம்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கான். அதனால் ஆனால் அவனுடைய கால், அவனோட உடல் அவனுக்கு ஒத்துழைக்கலை. சதைகள் எல்லாம் ஒத்துழைக்கலை. அவனுக்கு ஏன்னு புரியலை. அப்போ யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு நாம் ப்ராக்டிஸ் பண்ணலை. லாங் ஜம்ப்புக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடல. ஜஸ்ட்டு அவனுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு உடனே வந்துட்டோம். இதுக்காக 2-3 நாளாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், பயிற்சி பண்ணியிருக்கணும். அதனால் நம்ம சதை எலும்பெல்லாம் ஒத்து வர மாட்டேனுது. நம்ம உடல் நமக்கு எண்ணத்துக்கு ஒத்துழைக்கலை அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ரவுண்ட் போகும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறான். கை காலெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறான். கொஞ்சம் அந்த அவனுடைய ரவுண்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். சதையெல்லாம் தைஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தயாராகிடுறான் முன்ன விட. அடுத்த ரவுண்டு தாண்டும்போது அவன் எவ்வளோ எய்ம் வச்சானோ அந்த எய்முக்கு அதிகமாகவே தாண்டுறான். அந்த இதில் அவன் ஃபஸ்ட்டாக வந்துடுறான். அந்த லாங் ஜம்பில் ஃபஸ்ட்டாக வந்துடுறான். ஃபஸ்ட் ப்ரைஸ் அவனுக்கு கிடைக்குது. அப்போது ஒன்று அவன் ரியலைஸ் பண்ணுறான், உணர்றான். என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் திறமையான ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் எவ்வளோ தான் ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நமக்கு ஒரு இதில் ஜெயிச்சுட்டே இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம மனசோட உடல் ஒத்துழைக்காது அப்படின்றத அந்த சின்ன வயசில் அவன் உணர்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போட்டிக்கு போகுதுன்னா அதுக்கு முன்னாலே அவன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது வெறும் கதை இல்லைங்க, உண்மையிலுமே ஒரு நடந்த கதை தான். எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் அந்த பையன் தான். அவன் வாயால் சொன்ன செய்தி தான் இது. அவன் சொன்னான்னா, அப்போ தானே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு போட்டிக்கு போனாலும் முன்னாலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்றது வெறும் தைரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஏற்கனவே நடந்த போட்டிகளினுடைய ரிசல்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக போனால் மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு போட்டிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒவ்வொரு போட்டியிலையும் வெற்றி பண்ண முடியும். நான் அன்றைக்கி கொஞ்சம் ஏமாந்துருந்தேன்னா அன்றைக்கி தோற்றுருப்பேன், லாங் ஜம்பில் தோற்றுருப்பேன். இது வரலும் நான் தோற்றதே இல்லை. அப்படி தோற்றுருந்தால் அது எனக்கு பெரிய மனக்காயம் ஏற்பட்டிருக்கும், இந்த தடவை தோற்றுட்டுமே அப்படின்னு. நல்ல வேளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதை நடுவுலேயே புரிஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி காலுக்கு கைக்கு வேண்டிய கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அந்த கேப்லேயே கொஞ்சம் பண்ணினேன். இருந்தாலும் என்னுடைய முழுமையான திறமையை அங்கே காட்ட முடியல. முழுமையான திறமையை காட்டியிருக்கணும். அப்படி காட்டுறதுனா கண்டிப்பாக நமக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அவனுடைய வார்த்தை தான் அந்த சின்ன பையன் தான், அவனுடைய வார்த்தை தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு செயல்னாலும் ப்ராக்டிஸ்ன்றது முக்கியம். அது எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, பாட்டுங்க வந்தாலும் சரி, டான்ஸுங்க இருந்தாலும் சரி, எனக்கு தெரியுமேன்ற அலட்சியமாக இல்லாமல் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம எண்ணியதை விட அதிக வெற்றி பெறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இதை உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன், அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். எந்த ஒரு போட்டிகளும் கலந்துக்கிட்டாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.